புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு இந்த சானிக் த ஹெட்ஜாக். அதில் பார்த்துருப்பீங்க, அதில் எமரால்டு அப்படின்னு ஒன்று வச்சுட்டு. ஆமாம், எமரால்டு. அந்த எமரால்டை தான் பார்க்க போகிறோம் போல. பார்த்துருப்பீங்களா? அதில் அதுதான் செமையாக இருக்கும். சானிக் என்னோட ஃபேவரட் மூவி. 2 பாட்டுமே நல்லா இருந்துச்சு. அதில் எல்லா பாட்டுமே மாஸ் தான். 3ஆவதுமே நல்லா இருந்துச்சு. அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எப்பயுமே மாஸ் தான். எமோஷன்ஸ் எல்லாம் சும்மா ட்ரிகர் பண்ணி விடுவாங்க அனிமேலேயே. சரி, ரியல்மி பட்ஸ் ஏர் 7 ப்ரோ. ஆமாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன மேட்டர்னா, அடி வைக்கிறதுக்குன்னா இருந்தாலே இப்படி தான் வாங்கிட்டாரு. ஸோ இதில் என்ன ஹைலைட்னா, இந்த ப்ராடக்ட் வந்து 5499 ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து 5499 அதான் ரெகுலர் ப்ரைஸ். நான் ஏர்லி பேர்ட் ப்ரைஸ் லான்ச் ஆன உடனே அந்த சேல் லைவ்னு வந்தோடனே 4999 காட்டுனுச்சு. 500 rupees கார்டு ஆஃபர். ஸோ 4500க்கு வாங்கினேன். இப்போ வாங்கினா 5499, 100 ரூபா 150 ரூபா கார்டு ஆஃபர் இருக்குது. அவ்வளோதான். இப்போ எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் ஸ்டாப் ஆகும்போது வாங்கலாம். ஆனால் நீங்கள் ஏர்லி பேர்ட் மாதிரி வாங்கினால உங்களுக்கு 4500 அந்த ப்ரீ புக் இது மாதிரி. இப்போ ட்விஸ்ட் என்னன்னா 4500 ரூபாய்க்கு தான் ஒன் பிளஸோட பட்ஸ் 3 வித்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், 4000 ரூபாய்க்குலாம் வந்துச்சு ப்ரோ. அது வந்துச்சு ஒன்று அந்த மிந்த்ராலெல்லாம் கூட வந்துச்சு. இப்போ எனக்கு என்னன்னா 500 ரூபா ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க போன வருஷத்தோட. 6 ப்ரோ 5 ப்ரோ எல்லாமே 4999 தான் லான்ச் ஆச்சு. அந்த ப்ரைஸ்ல தான் இருந்துச்சு. பட் இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் 500 rupees ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க. ஆமாங்க. சரி, மொத்தம் இந்த ப்ராடக்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஏஐ சைடில் இருக்குது, அதுவும் பச்சை கலரில் இருக்க மாதிரிலாம் இருக்குது, ஜொலிக்குது. ஆமாம். ஓகே, ரியல்மி பட்ஸ் ஏர் 7 ப்ரோங்கிறது தான் ஃப்ரண்ட்டில் பாக்ஸில் தெரியுது. அது தவிர எல்எஸ்டிசி, ஆமாம், ஹைரஸ் சர்டிஃபைடா, ஹைரஸ் ஆடியோ. அப்புறம் பொட்டிலையும் பார்த்தீங்கன்னா மேக் இட் ரியல்னு போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம். சைடில் வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் அலுமினியம் டிசைன். ஆமாம், அந்த டிசைன் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஓகே, 11+6mm டியூவல் டிரைவர். டியூவல் டிரைவர். இது ஆக்சுவலாக நீங்கள் அது அவுட்புட்ல சூப்பரா தெரியுதுங்க. 11,000 ரூபாய் 12,000 ரூபாய் ப்ராடக்ட்ல பார்க்க வேண்டிய விஷயத்தை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். 53 dB ரியல் டைம் நாய்ஸ் கேன்சலேஷன்ங்கிறதும் பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். பாட்டமில் ரியல்மி லிங்க் ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து 48 hours ப்ளேபேக். இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. அண்ட் IP55 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. டியூல் டிவைஸ் கனெக்ஷன் 2.0. இதெல்லாம் வந்து ரியல்மியில் எப்போ இருந்தோ பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ப்ரைஸிங் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 7,999. இதுவே எனக்கு க்ரைஸியாக இருக்குது. ஏன் தெரியுமா, அவன் ஊருக்குள்ள உருப்படாத பட்ஸ் எல்லாம் வந்து 1000 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு 8000 ரூபாய் போட்டுருப்பான். இவன் பரவாயில்ல, இவன் வந்து 8000 ரூபாய் போட்டுட்டு 5490 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கான். ஸோ இது வந்து என்னன்னா கிரீன் கலர் நம்மகிட்ட இருக்குது, ரேசிங் கிரீன். ஆமா, ரேசிங் கிரீன் கரெக்ட். பயங்கரமா இருக்கே பேரு. 4 கலருங்க மொத்தம். ரெட், ஒயிட், பிளாக், இந்த கிரீன். ஓகே, பிளாக்கும் கிரீனும் இந்த மெட்டாலிக் ஃபினிஷ் மாதிரி வரும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மெக்கா டிசைனா சம்திங் சொல்றாங்க. ஒரு மாதிரி ஸ்மூத்தா இருக்கும் தொட்டு பார்க்க, சில்க் மாதிரி இருக்கும் பார்க்க. ஆனா உங்களுக்கு ரொம்ப ப்ரீமியமா வேணும்னா ரெட், ஒயிட். அதுல ஒயிட் நான் அழுக்காயிரும், அதை நான் சொல்லல. ஆனா ரெட் வேற லெவல்ல இருக்குங்க. இது அப்படியே இந்த பொட்டி ஓபன் பண்ணுங்க ப்ரோ. ரெட் வந்து வேற லெவலுங்க. லெதர் ஃபினிஷ். என்ன மேட்டர்னா அந்த ரியல்மி 14 ப்ரோ பிளஸ் இருக்குல்ல, அந்த ஃபினிஷ் அது வந்து இந்த லெதர் ஃபினிஷ் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. சரி, இந்த இடத்துல பட் இருந்திருக்கும் ப்ரோ. ஆமா, அதை தவிர வந்து வழக்கம் போல இந்த பேம்ப்ளெட் உள்ள ஒரு இயர் டிப்ஸ். இந்த தடவை அவங்க வந்து எம் சைஸ்னு இயர் டிப்ஸ் போட்டு டிஃபால்ட்டா கொடுத்தாங்க. ஆனா எம் சைஸ் டிப்பே வந்து ரொம்ப சின்னதா இருந்துச்சு. ஸோ நான் இப்போ அதை லார்ஜ் தான் போட்டிருக்கேன். லார்ஜ் தான் மீடியம் சைஸ் மாதிரி இருக்கு. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. சார்ஜிங் கேபிள் கிடையாது. ஆமாம், சார்ஜிங் இப்போ தரதில்லை, எல்லாத்துலையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இயர் டிப்பு, பேம்ப்ளெட்ஸ், அவ்வளோதான். சரி ப்ரோ, ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது ப்ரோ. இவன் எப்பயுமே கொடுக்க மாட்டான் ப்ரோ. இல்லை ப்ரோ, மேக் இட் ரியல்னு சொல்லி ஏதாவது ஸ்டிக்கர் இருக்கும்? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரி, ஸோ ப்ராடக்ட் இதுதான். ஆமாம், இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் கையில் எடுத்ததுமே தெரியுது, அந்த மெட்டாலிக் ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி சில்லுன்னு ஆயிடுச்சு. இத்தனைக்கும் ரூம் டெம்பரேச்சர் அதிகமாக தான் இருக்குது, ஆனால் ப்ராடக்ட் சில்லுன்னு இருக்கு. ரியல்மி அப்படின்னு என்கிரேவிங் வந்து டாப்ல இருக்கு. அது வந்து நல்லா கிளாஸியாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் எல்இடி கரெக்ட். அது வந்து பேட்டரி ஸ்டேட்டஸ், பேரிங், இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் காட்ட போகுது. சைட்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஆனால் அந்த மெட்டல் ரயில் ஓடுறது நல்லா இருக்கு ப்ரோ. சைடில் மெட்டாலிக் ஃபினிஷ் ரயில், அதான் மெட்டாலிக் ஃபினிஷ்ன்றது கொடுத்துருக்கானுங்க. ரெட் பட்ஸ் வந்து எப்படின்னா ரெட் கலர் பட்ஸ் கோல்டு ஸ்டெம் வரும். அது ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த கான்ட்ராஸ்ட். இதுக்கு வந்து சில்வர் கலர்ல ஸ்டெம் வருது. இல்லை, ஹைரஸ் ஆடியோன்னு வேற போட்டிருக்கா. இதே தான் நான் வந்து பட்ஸ் ஏர் 7ல பார்த்தேன். ஆமாம், ஸோ ஏர் 7 ப்ரோலையும் இருக்கு. கேஸ் வந்து OnePlus Buds 3 மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஆமாம் ஆமாம், அது கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க. அப்படிதான் இருக்கு. சரி, இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன்னு வைங்க. செம ஸ்டடி. ஆமாம், நல்ல குவாலிட்டி தெரியும் ப்ரோ. எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இப்படி பண்ணனா அந்த ஹிஞ்ச் வந்து அந்த ஹிஞ்ச் நல்லா டைட்டா இருக்கும். செம்மையா இருக்கு. பா, சூப்பர் ப்ரோ. வேற லெவல் குவாலிட்டியா பண்ணிருக்காங்க ப்ரோ. நல்லா. அப்புறம் இது வந்து எப்பயும் மாதிரி பேரிங் பட்டன் அது இருக்கு. அப்புறம் பட்ஸ் இந்த தடவை கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நீட்டமா இல்லை, நல்லா இருக்கு.
அந்த ஸ்டெம் டச்சோட ஏரியா வந்து பெருசு பண்ணிட்டாங்க, ஃபிளாட்டன் பண்ணி. இதை பார்த்ததுமே எனக்கு ஒரு சந்தேகம், ம் சும்மாவே இவனுங்க எல்லாம் பேஸ் அலற விடுவானுங்க. ஆமா இந்த தடவை இங்கெல்லாம் வந்து வெண்ட் வேற விட்டுருக்கானுங்க, ஆமா வெளில போக வெண்ட் விட்டுருக்காங்க. அந்த ஆப்புக்குள்ளாரையுமே செட்டிங்ஸ் இப்போ மாறிடுச்சு, வேற மாதிரி கொடுத்துருக்கான். நீங்க லோ வேணும்னா லோ ஃப்ரீக்வன்சி மட்டும் ஏற்றிக்கலாம், மிட் வேணும்னா மிட் வேணும்னா இறக்கிக்கலாம், குறைச்சிக்கலாம், ஹை வேணும்னா ஹை மட்டும் இருக்கலாம், இல்லை மூணுமே நீங்க உங்களுக்கு எப்படி வேணா டியூன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துட்டானுங்க இந்த தடவை டியூன் பண்றதுக்கு. ப்ரோ இதுல ஆனா இது ஃபுல் கிளாசி மெட்டல்னால ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டுது. ஆமா அது ஒட்டும் ப்ரோ, ஆனா அது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி தெரியுது பாருங்க. ஆமா தெரியுதா, அது வேற ஏதோ டிசைன் மாதிரி இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எங்க கைப்பட்டதுங்க. ஓகே ஸோ சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆமா கிரீனுக்கு வந்து சில்வர் கலருங்க. இது வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி நான் பார்த்த எல்லா ப்ராடக்ட்டுமே OnePlus, Oppo, Realme சேம் டிசைன், அந்த இயர்பட் ஏரியா சேம் டிசைன். ஈவன் அந்த இயர் டிப் பாருங்க, இதுவே வந்து காமன் தான். சிஎம்எஃப்ல கூட இதுதான் இருக்குது, சிஎம்எஃப் நெக் பேண்ட்லயே இதே தான் இருக்குது, அதே கடை அதே வாடகை, அவ்வளவுதான். சரி ரைட்டு, ஓகே. ஸோ இதோட ஃபிட் எப்படி இருக்கு அண்ட் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். அதே சமயம் உங்களோட Realme லிங்க் ஆப்ல என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். ஆடியோ சொல்லுங்க ப்ரோ. இது வந்து இப்போ எனக்கு என்னன்னா சாம்சங்ல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா கரெக்டா. ஸோ சாம்சங்ல இப்போ ஆல்ரெடி இந்த கேஸ் நான் ஓப்பன் பண்ணனால பேடா இருக்கும். Realme லிங்க் உள்ள போனா ஓகே. ஸோ இது அப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டுடலாம். ஓகே. ஸோ ஆப் வந்து நீங்க காதில் மாட்டிக்கோங்க ப்ரோ. ஓகே. கேஸில் வந்து 30% சார்ஜ் இருக்குங்க. பட் ரெண்டுத்துலேயுமே 100% இருக்கு. ஓகே, மேக் இட் ரியல் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷனு அதான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது, டிரான்ஸ்பரன்சி. ஸோ இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் தான். ஸோ அதே சமயம் இந்த கார்னரில் ஒரு 3 பட்டன் இருக்குமே, இது வந்து ஃபர்ம்வேர் அப்டேட் ஏதாவது வந்துச்சா? வாங்கினோடனே வந்துச்சு, ஏஐக்கு அப்டேட் வந்துச்சு. ஏஐக்கு? ஆமாம், அதான் இங்கே இருக்கு பாருங்க, ஏஐ கால், ஏஐ டிரான்ஸ்லேட். ஸோ நம்ம லைவ் எப்படி இந்த சாம்சங் கேலக்ஸி பட்ஸில் இருந்துச்சுல்ல, அது கொண்டு வந்துட்டாங்க அவங்க. ஒரு பட்டை இன்னொரு தட்டை கொடுத்துட்டு நம்ம ஒரு பட்டில் பேசுகிறோம். அதுக்கு 5500 முடிச்சு விட்டாங்க. ஆமா முடிஞ்சு. சூப்பர். 4500 ப்ரோ. அது நீங்க வாங்கினது. எப்படி பார்த்தாலும் இப்போ 5500 பெரிய விஷயம் தான். ஏன்னா அதுல இருந்து பல மடங்கு நம்ம செலவு பண்ண வேண்டியதா இருக்கு சாம்சங் பட்ஸ் போறதா இருந்தா. ஓகே, சோ அது செம்ம ப்ரோ. அதான் இதுதான் நீங்க சொன்னதா? அதான் சொன்னேன். உள்ள நம்ம எல்லாத்தையும் டைனமிக் ஆடியோ வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துறான். இது வந்து அந்த லோ ஃப்ரீக்வன்சி பேஸ் வேவுக்கு. நம்ம பேஸ் வேவ்னு இருந்துச்சுல்ல OnePlus, அது மிட் வேணா எவ்வளவு வேணா ஏத்திக்கலாம், ஹை வேணா ஹை வந்து இந்த வாய்ஸ் அந்த இதுக்காக. ஆமா ஆமா ஆமா. ஓகே, சோ அது தவிர வந்து வால்யூம் என்ஹான்சர் ஆப்ஷன் இருக்கு, ஸ்பெஷல் ஆடியோ டர்ன் பண்ணா இன்னும் ஸ்டேஜிங் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணா உங்களுக்கு வர சவுண்ட் அது. ஆமா, சோ அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டேஜிங் எஃபெக்ட்டும் நல்லா இருக்கும்ல. அப்புறம் கோல்டன் சவுண்ட் வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி டியூன் பண்ணிக்கிறது. அவன் ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க, அதுல உங்க இயரோட கெபாசிட்டிக்கு ஏத்த மாதிரி ஆடியோ அவுட்புட் டியூன் பண்ணி கொடுத்துரும் அது. ஓகே, சோ இதுல வந்து சரண்டட் ஒரிஜினல் சவுண்ட், கிளியர் பேஸ், டீப் பேஸ் இருக்கு. இது வெளியில வரும்போது கிளியர் பேஸோட தான் வந்துச்சு, அவுட் ஆஃப் தி பாக்ஸ். அவனே கிளியர் பேஸ் தான் யூஸ் பண்ண சொல்றான். ப்ரோமோட் பேஸ் எஃபெக்ட் தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மியூசிஷியன்ஸ் எல்லாரும் அதான் பண்றாங்க. ஆமா. ஓகே, சோ LHDC 5.0 வந்து இதுல போட்டுருக்காங்க. ஆமா. அப்புறம் AI டிரான்ஸ்லேட் மாதிரியான ஆப்ஷன் ஒரு பக்கம், அண்ட் கேம் மோடு. இது என்ன ப்ரோ? மைண்ட் ஃப்ளோ மோட் வந்து அந்த இது தூங்கும்போது ரிலாக்சேஷன். ஆமா, ரிலாக்சேஷன் மாதிரி. ஓகே ஓகே. சோ பட்டன் செட்டிங்ஸ் அந்த மாதிரி. பட்டன் செட்டிங்ஸ்ல போனா வால்யூம் கண்ட்ரோல் as usual கிடையாதுங்க. Realme பட்ஸ்ல எப்பவுமே வால்யூம் கண்ட்ரோல் வராது. ஏன் ப்ரோ அது கொடுக்கலாமே? ஆமா, இத்தனை வருஷம் ஆகி கொடுக்கலாம். 1ல இருந்து இப்போ வரைக்குமே வால்யூம் கண்ட்ரோல் கிடையாது. அது சீரியஸா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஆமா, அது நம்ம வால்யூம் இல்லாட்டி நம்ம ஏன்னா ஃபோன் எங்கேயா வச்சுட்டு நம்ம வர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வால்யூம் ஏத்தறதா இருக்காது. அது வேற வழி இல்லாம என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்னா நிறைய தடவை பாஸ் பண்ணிடுவேன். பாஸ் பண்ணிட்டு நடந்துட்டு இருப்பேன். அப்புறம் சரி அதுதான் வால்யூம் கத்தும். இந்த மாதிரி பிரச்சனைகள் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர வந்து டியூவல் கனெக்ஷனு. ஆமாம். ஓகே, நம்ம அல்ட்ராவில் இருக்குது இப்போதைக்கு. ஆமாம். டியூவல் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனேபிள் பண்ணாமல். ஆமாம், எனேபிள் பண்ணல. அப்புறம் ஆட்டோ ஆன்சர் என்ன பண்ணலாம். ஆமாம், அது இந்த பட்ஸ் போட்டிருந்தா ஆட்டோமேட்டிக்காக ரிங் வந்து டைரக்டாக. இது நீங்கள் கேஸ் ஓப்பன் பண்ணதுமே தலைமை பேர் ஆகிட்டு அப்படியே கால் பண்ணிடுமா. ஓகே ஓகே. ஸோ இது வரைக்கும் நீங்கள் லிசன் பண்ண டைம் இது? ஆமாம், டோட்டல் நேற்று. பரவாயில்லையே, 1.5 மணி நேரம் லிசன் வாங்கினவனே நேற்று ஜிம்முக்கு எடுத்துகிட்டு போனேன் இதை. ஏன்னா ஜிம்மில் தான் நல்லா கேட்கும். இது என்ன இப்போ மைலேஜ் மாதிரியா? இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது பேட்டரி லைஃப் எப்படி? யாரு ப்ரோ சொல்றா? வேற யாரும் சொல்லி நான் பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன் ப்ரோ. ஏன்னா இப்போ சோனியில் வந்து காட்டும், பட் ஆனால் எல்லா பட்ஸோட டோட்டல் லிசனிங் டைம்னு காட்டும். பட் இவன் வந்து இந்த ஒரு பட்டு வந்து இவ்வளோ நேரம் லிசன் ஆயிருக்கு, இதுல இருந்து மேபி கொண்டு வந்துருப்பான். இந்த ஏய் தான் நல்லா ஆப்ல கொண்டு வந்திருக்கான். எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஏறும்? சரி ஓகே. சார் மொத்தம் ஏஎன்சி எப்படி ப்ரோ இருக்கு? ஏஎன்சி நல்லா இருக்கு ப்ரோ. போன இது வரைக்கும் இருந்த ஏஎன்சிலாம் ரொம்ப நார்மலாக இருக்கும். இந்த ஏஎன்சி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு, முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக. இப்போ ஆல்ரெடி நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்க. நான் பேசுறது கேட்குதா ப்ரோ? அடைக்குது ஃபுல்லாக. நீங்கள் பேசுறது கேட்குதா? அது ஓகே. இது அந்த ஃபேன் சவுண்ட் அதெல்லாம் கட் டவுன் பண்ணிடும். இப்போ பாருங்க.
நீங்க பேசுறது நல்லாவே கேக்குது. இல்ல என்ஹான்ஸ் வாய்ஸ் நல்லாவே கேக்குது. என்ஹான்ஸ் வாய்ஸ் கேக்குதா? இப்போ நல்லா கேக்குது. ஃபேன் சத்தம் கூட கேக்குது. ஓகே, ஸோ டிரான்ஸ்பரன்சி மோட் வந்து சில சமயங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பெரிய உங்களுக்கு நம்ம வாக்கிங் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் டிரான்ஸ்பரன்சி மோட். எனக்கு வந்து வீட்டில் பொதுவாக எப்படி தெரியுமா ப்ரோ தோணும், எப்போயாவது நம்ம பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறோம் போது தான் நம்மளை யாராவது கூப்பிடுவாங்க, அது அவங்களுக்கு கேட்காது, அப்புறம் அது ஒரு பிரச்சனையாகும். அதனால வந்து அந்த டைமில் டிரான்ஸ்பரன்சி ஓகே. சரி ப்ரோ, இப்போ இதில் ஆடியோ குவாலிட்டி என்ன எப்படி இருக்கு? ஆடியோ குவாலிட்டி 5 Pro 6 Pro ரெண்டுமே வச்சிருக்கேன். அதை விட இவன் ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்னவோ பண்ணியிருக்காங்க, வேற லெவலில் இருக்குங்க ஆடியோ குவாலிட்டி. எப்படி சொல்றது, ஒரு ரிஃபைன்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரிஃபைன்மெண்ட் இவன் பண்ணியிருக்கான். பேஸ் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கு, ரொம்ப ப்ரிசைஸாக க்ளீனாக இருக்கு. நான் சொன்னல அந்த டியூனிங்லாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரிஜினல் சவுண்டில் கேட்டிங்கன்னா ஒரு லைட் ஒரு 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 பிஞ்ச் ஆஃப் பேஸ் பூஸ்ட் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து மான்ஸ்டர் மோட் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் டைனமிக் ஆடி ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ரீக்வன்சி வந்து 3-4 அதில் வச்சுட்டு இந்த மிட்டில் ஒரு பாயிண்ட் ஏற்றிட்டு ஹை வந்து 0லயே இருக்கணும், அது பிரச்சனை இல்லை. கேட்டிங்கன்னா அவுட்புட்டே வேற லெவல். நான் மோஸ்ட்டாக அந்த எலக்ட்ரானிக் மியூசிக், இந்த டான்ஸ் அந்த மாதிரி மியூசிக் கேட்பேன். இங்கிலீஷ் இதுல இன்னொரு ஹைலைட் என்ன, ஜிம்ல பொதுவாகவே பீட்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நல்ல இதா இருக்கு, சூப்பரா இருந்துச்சுங்க அவுட்புட். ஈவன் வாய்ஸோட கிளாரிட்டி அவ்வளோ க்ளீனா கேட்டுச்சு, வாய்ஸ் அந்த பேஸ்லயுமே கேக்குது வாய்ஸ் க்ளீனா. ஸோ அதான் ஹைலைட். ஆனா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குங்க சீரியஸா. எனக்கு என்னன்னா அந்த டியூயல் டேக் டியூயல் டிரைவர் அதோட அர்த்தம் புரியுது. ஆமா, ஏன்னா இப்போ டியூயல் டிரைவர் இருக்கும்போது கூட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டியூயல் டிரைவர் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஆல்ரெடி நம்ம அந்த ஆஸ்டல் அண்ட் அதில் பார்க்கும்போதே நம்ம சொல்லியிருப்போம் உள்ள இருக்க டேக்கோட ரோல் என்ன அப்படின்னு. ஆமா, ரோலை ஒரு கட் பண்ணலாம், அதை கஸ்டமைஸ் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அதில், அது ஒரு ஸ்டெப் ஃபர்தர். ஸோ அந்த மாதிரி இவங்களும் வந்து என்ன பண்ண முடியுதுன்னா, இவங்களால கஸ்டமைஸ் பண்ண முடியுது. அளவுக்குன்னா நமக்கு மியூசிக் வந்து வைடர் ஸ்டேஜில் இருந்தாலும் கூட வோக்கல்ஸும் வந்து உங்களுக்கு அதை கேட்குற மாதிரி பண்ண முடியுது. ஓகே, குட். ஸோ இப்போ கால்ஸ் நீங்கள் எதாவது ட்ரை பண்ணீங்களா ப்ரோ? கால்ஸ் பேசினேன் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அந்த மாதிரி பேசியிருப்பேன். ஓகே, சூப்பராக இருந்துச்சு கால். ஏன்னா ஆக்சுவலாக சொல்ல போனால் பட்ஸார் சவுண்ட்லேயே கால் நல்லா இருந்தது. ஆமாம், அண்ட் நம்ம நார்ட் பட்ஸ் 3 ப்ரோலையும் நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கால்ஸ்லாம் பிரச்சனையே இல்லை ப்ரோ. ஈவன் ஏர் 5 Pro 2 வருஷம் முன்னாடி வந்து அதுவே நல்லா இருந்துச்சு கால். நான் அதில் தான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் இந்த பட்ஸ். அதெல்லாம் அப்புறம் என்னத்த சொல்ல, அப்படிதான் இருக்கு. கேமிங் ட்ரை பண்ணீங்களா? கேமிங் நான் ட்ரை பண்ணேன் ப்ரோ. ஏன்னா நான் இது ஆப்வியஸ்லி ஒரு லேட்டன்சி இருக்கும், அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு என்னதான் கேம் மோடுன்னு இருந்தாலுமே ஒரு சில கேம்ஸ்ல அந்த லேட்டன்சி தெரியும். இல்லை அந்த ஜோக் வீடியோ நம்ம ஒரு வீடியோ பண்ண தெரியும்ல, கௌதம் ப்ரோ வந்து ஒரு ஆடியோ கிரிக்கெட் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் ஓப்பன் பண்ணுவார், இந்த டப்பர் வேர் டிஃபன் பாக்ஸ் பவுச். அது உள்ள ஃபுல்லாக பட்ஸ் இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு 150 ரூபா பட் ஒன்று காட்டுவார். 199 ரூபா. அந்த பட்ல பார்த்தீங்கன்னா ஆமா, அதுல வந்து உங்களுக்கு லோ லேட்டன்சி உண்டு, 30 மில்லி செகண்ட் அந்த மாதிரி. ஸோ அதை வச்சு தான் கேம் ஆடுவேன்னு சொல்லுவார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்பயுமே ஒய்டர் த பேண்ட் ஹையர் த கிளாரிட்டி அண்ட் டேட்டானா அந்த இடத்துல நம்ம வந்து லோ லேட்டன்சி அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. ஆமா, ஸோ நீங்கள் வந்து நேரோ பேண்டுக்குள்ளே போகும்போது தான் லோ லேட்டன்சி நீங்கள் எதிர்பார்க்கலாம். கரெக்ட். ஸோ அதனால தான் என்ன ஆகும்னா, பொதுவாக நம்ம பார்த்தாலும் கூட இந்த மாதிரி லேட்டன்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போர்ட்டபிள் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது கூட எஸ்பிசியில் தான் இருக்கும். கரெக்ட். பெரிய லெவலில் வந்து எஸ்பிசி ஏசி அவ்வளோதான். ஆமாம், அதான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஜேபிஎல்ல இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே மோஸ்ட் அப்படி தான் இருக்கும். சோனில கூட நான் தான் ப்ரோ பார்த்தேன், மார்ஷல்ல கூட பார்த்தேன், எல்லாமே அவ்வளவுதான். யூஎல்டி அதுலயும் அப்படிதான், எதுலயுமே வந்து எல்டாக்லாம் இருக்காது. ஆமா ஆமா, சரியா? எல்டாக் போன்ல கொடுக்கிறது வேஸ்ட் தாங்க. சரி, இது ஸ்பீக்கர்ல கொடுக்கிறது வேஸ்ட்ங்க. சோ அதான் ஃபேக்ட். ரைட். மொத்தம் வந்து கொஞ்சம் ப்ராமிசிங்கான ஒரு ப்ராடக்ட். ஒரு நாள் யூஸ் பண்ணாங்க, உண்மையிலேயே என்ன வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஸோ வேறெல்லாம் கம்மி ரேட்டில் வந்து வாங்கலாம் தாராளமாக, ஹைலி ரெக்கமெண்டட். ஏன்னா இப்போ நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து அதான் ப்ரோ கேட்பாங்க. ஆமாம், எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அப்போ இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட், நல்லா பண்ணியிருக்காங்க உண்மையிலே, வேற லெவலுங்க. ஸோ நீங்கள் யாராவது ஆல்ரெடி வந்து ரியல்மியோட பட்ஸ் ஏர் 6 Pro யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைட்டா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். கௌதம் ப்ரோ ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா அவங்களும் பதில் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் இன்னொரு வீடியோலையும் அதுக்கான ஆன்சர்ஸையும் சொல்ல முடியும். கண்டிப்பாக. சரியா? ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கோம். சிவபரணி, கௌதம், பாய், பார்க்கலாங்க. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.